ஸோ நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இந்த அலையன்ஸ் ஸ்டாலினோட ஸ்ட்ரென்த்துன்றது வந்து தனிப்பட்ட முறையில் திமுகவோட பலமோ ஆட்சியோட பலமோ கிடையாது, சாதனைகளோட பலமோ கிடையாது. ஐடியாலஜிக்கல் கோஹரன்ஸ் இருக்குது, சித்தாந்த ரீதியிலான அந்த ஒத்திசைவு உங்களுக்கு. மைனாரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து கம் வாட்மே அவங்க வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு போட மாட்டாங்க. ஏன்னா பிஜேபி அங்கே இருக்குது, பிஜேபி இல்லைன்னா போட வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று தான் அளவுகோல். வளர்ச்சியோ இப்போ மற்ற விஷயங்களோ கல்வியோ கூட சுகாதாரமோ கூட அவங்களுக்கு செகண்டரி தான். உயிர் பழைக்கணும் முதல்ல. அது நாடு பூரா இன்றைக்கி பிஜேபி கட்ட வைத்து விட்டுருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான ஒரு வன்முறையும் சித்தாந்தமும் வந்து நிச்சயமாக வந்து சிறுபான்மையின மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தை பேரச்சத்தை ஏற்படுத்தியிருப்பது உண்மை. இன்றைக்கி லுக் அட் வாட் ஹேப்பனிங் இன் அஸ்ஸாம். ஒரு மாநில முதலமைச்சரை 2 இஸ்லாமியர்களை துப்பாக்கியால் சுடுவது போல் ஒரு வீடியோவை போட்டு, இட்ஸ் ஒன் ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோ. அதுக்கு பிறகு அது எந்த லெவலுக்கு போச்சுன்னா பிஜேபி தேசிய தலைமையே வந்து அந்த வீடியோ வித்ரா பண்ணுன்னு சொல்கிறாங்க. அஸ்ஸாம் இப்போ எலெக்ஷனுக்கு போகும்போது சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐ சிபிஎம் கேஸ் போட்டிருக்காங்க, ஹேட் ஸ்பீச் சீஃப் மினிஸ்டருக்கு எதிராக. அப்பட்டமாக ஒரு மாநில முதலமைச்சர் கான்ஸ்டியூஷனல் போஸ்டிங்கில் இருக்கவர் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை மேற்கொள்வது என்பது இது நாடா சுடுகாடான்ற கேள்வியை தான் நமக்கு எழுப்புது. அந்த ஒரு பின்புலத்திலேருந்து தான் இந்த பிரச்சனை நம்ம பார்க்கும்பொழுது சிறுபான்மையின மக்கள் அது 16% 17% இருக்கலாம்னு நினைக்கிறேன் தமிழகத்தில். 15லேருந்து ஒரு 17% இருக்கும் ஹியர் அண்ட். அவங்க டெஃபினட்டாக அதில் ஒரு அரௌண்ட் 90% வந்து திமுக கூட்டணிக்கு தான் வாக்களிப்பார்கள். விரும்பியோ அல்லது திமுக மீதோ கட்சிகள் மீது இருக்க காதலாவோ அல்ல, பிஜேபி வரக்கூடாது. இட்ஸ் அ நெகட்டிவ் ஓட்டு தான். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். ப்ளஸ் இந்த ஆட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில நலத்திட்ட உதவிகள், இவங்களோட கூட்டணி பலம், இதெல்லாம் சேர்த்து 4 முனை போட்டியில் அது திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ் என்பது என்னுடைய உறுதியான கருத்து. நம்பர்ஸ் குறையலாம், பட் எனி 4 கார்னர் ஃபைட். ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் 1989 திமுக அப்போ வந்து ஆட்சியை பிடிச்சது 13 ஆண்டுகள் பொறுத்து. அப்போ பார்த்தீங்கன்னா ஜானகி அணி ஜே அணின்னு 2ஆக பிரிஞ்சது. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு மூப்பனார் தலைமையில் காங்கிரஸ் தனியாக நின்றது. ராஜீவ்காந்தி பிரதமர், ராஜீவ்காந்தி 13 முறை தமிழகம் வந்தார். பட் உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக ஸ்வீப் பண்ணாங்க. அந்த எலெக்ஷன் முடிஞ்ச ஒரு மாதத்தில் அதிமுக அணிகள் 2 ஒன்றிணைஞ்சப்போ வரங்க மதுரை கிழக்கு மருங்காபுரியில் திமுக படுதோல்வியை சந்தித்தது. ஆகவே நம்பர்ஸ் கேமில் பார்த்தாலும் ஒன்று ஐடியாலஜிக்கல் கோஹரன்ஸ், ரெண்டாவது கூட்டணி பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி 4 கார்னர் ஃபைட் இட்ஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன்.